தருக. தமிழ்ச் சங்கத்தினுடைய தலைவர் மருத்துவர் அருமை அண்ணன் குழந்தைவேல் அவர்களே, தமிழ்ச் சங்கத்தினுடைய செயலாளர் அன்பு சகோதரர் முனைவர் நாராயணமூர்த்தி அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கின்ற ஐயா சத்தியமூர்த்தி அவர்களே, ஐயா மாணிக்கம் அவர்களே, மேலும் இந்த அரங்கத்திலே அமர்ந்திருக்கின்ற தமிழ் ஆர்வலர்களே, வரவேற்புரை நிகழ்த்திய நம்முடைய முனைவர் யுவராஜ் கோபால்சாமி அவர்கள், தமிழ் அவருடைய நாவிலே விளையாண்டு இருக்கிறது. அவர் வரவேற்புரையில் பேசும் பொழுதே ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு சொல்லாடலும் இது அரசியல் மேடை அல்ல, இது தமிழ் சங்கத்தினுடைய மேடை என்று ஞாபகப்படுத்தி சென்றிருக்கிறார். செயலாளர் அவர்களும் அவருக்கு விட்டவர் அல்ல. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது மேடையில் இருப்பவர்களை ஒரு வழியாக இது இப்படிப்பட்ட மேடை என்பதை அவர்கள் உருவகப்படுத்தி சென்றிருக்கிறார்கள். இது அரங்கத்தையும் உங்களையும் பார்க்கும் பொழுது எனக்கு ஏதோ சென்னை மயிலாப்பூரிலே ஒரு சிறு அரங்கத்தில் எல்லோரோடும் இருப்பது போல தோன்றுகிறது. காரணம் என்னவென்று சொன்னால், இளைஞர்கள் அதிகமாக இல்லை, வயதானவர்கள் அதிகமாக நாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம். அதனுடைய என் தம்பி கிங் டிவி கலை அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொன்ன பொழுது நான் பெரும் மகிழ்ச்சியோடு இதற்கு ஒப்புக்கொண்டேன். ஏனென்றால் தேர்தல் நேரத்திலே எல்லா வேட்பாளர்களையும் வரவைத்து ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை தமிழ்ச் சங்கம் நடத்தியது. பல்வேறு பெரும் நகரங்களிலே நடக்கின்ற நிகழ்வுகள், குறிப்பாக வெளிநாடுகளிலே இதை போன்ற விவாதங்கள் அங்குண்டு. எனக்கு தெரிந்து ஒரு முறை நான் 2009 கோவை பாராளுமன்ற தொகுதியிலே வேட்பாளராக போட்டியிட்ட பொழுது கோவையிலே தொழில் அமைப்புகளின் சார்பாக அங்கு ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்து அனைத்து வேட்பாளர்களையும் அங்கே பங்கேற்க வைத்தார்கள். அதற்கு பிறகு ஒரு அருமையான நிகழ்வு. அந்த நிகழ்வு அன்றைக்கு நம்முடைய வேட்பாளர் மாதேஸ்வரன் அவர்கள் கலந்து கொள்ள முடியாத ஒரு சூழல். தம்பி கலை அவர்கள் தான் எப்படியாவது நீங்கள் வந்து விடுங்கள் என்று என்னிடத்திலே அந்த அழுத்தத்தை கொடுத்து நான் அன்றைக்கு வந்து கலந்து கொண்டு பல்வேறு செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். ஆனால் இன்றைக்கு இது பாராட்டு விழா என்று ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமில்லை. இது கோரிக்கை விழாதான், அதில் மாற்று கருத்து இல்லை. கோரிக்கைகள் அதிகம் கொடுக்கப்படவில்லை என்று சொன்னாலும் வெற்றி பெற்றிருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர் தான் என்ன செய்கிறேன் என்பதை சொல்ல வேண்டிய அந்த கட்டாயம் இருக்கிறது. அப்படிப்பட்ட கட்டாயத்திலே தான் இன்றைக்கு தம்பி மாதவர்கள் இந்த மேடையில் அமர்ந்திருக்கிறார். ஆனால் அதிகமாக அவர் பேசுவதற்கு வழிவிட வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். இன்றைய இந்த நிகழ்ச்சியினுடைய முக்கியமே அதுதான். வெற்றி பெற்றிருக்கிற ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த தொகுதிக்கு என்ன செய்ய போகிறார், குறிப்பாக நாமக்கலுக்கு என்ன செய்ய போகிறார், அது ரொம்ப முக்கியம். சென்ற முறை நாங்கள் ராசிபுரத்தில் இருக்கிற ஒருவரை அறிமுகப்படுத்தி வேட்பாளராக்கி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆக்கியிருந்தோம். இந்த முறை நாமக்கல்லிலிருந்து ஆக்கியிருக்கிறோம். அப்போ நாமக்கலுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது அவருடைய கடமை என்று ஆகி போகிறது. ஆனால் கண்டிப்பாக நாமக்கல் இந்த மாநகரத்திற்கு, இந்த மாவட்டத்திற்கு தேவையான பல்வேறு விஷயங்களை கண்டிப்பாக நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் செய்வார் என்ற எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. வெற்றி பெற்ற நாளிலிருந்து இதுவரை என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை பற்றியும், இனி என்ன செய்வதற்கு திட்டம் வைத்திருக்கிறார் என்பதை பற்றியும் பேச வேண்டியது அவர். நாமெல்லாம் நானும் சேர்ந்து கேட்க வேண்டிய இடத்திலே நாம் இருக்கின்றோம். நம்முடைய மருத்துவர் அண்ணன் அவர்களை பார்க்கும் பொழுது எனக்கு சிலம்பொலியார் ஞாபகம்தான் வருகிறது.
ஏனென்றால் சிலம்பொலியாரும் தமிழ் படித்த புலவர் அல்ல, அவர் ஒரு கணக்கு படித்த கணக்கு வாத்தியார். அவர்தான் நம் நாமக்கலினுடைய அடையாளமாக திகழ்ந்திருக்கிறார். இன்றைக்கு அண்ணன் அவர்கள் பேசும் பொழுது பார்க்கும் பொழுது எனக்கு அவர் ஞாபகம்தான் வந்தது. மருத்துவம் படித்துவிட்டு இந்த தமிழ் சங்கத்தை 15-16 ஆண்டுகளாக சிறப்பாக நடத்தி பல்வேறு புலவர்களுக்கு, பல்வேறு திறமைசாலிகளுக்கு அந்த வாய்ப்புகளை கொடுத்து இந்த பகுதியிலே தமிழ் உயிரோடு இருக்கிறது என்று சொன்னால் அண்ணன் மருத்துவர் போன்று ஒரு சிலர் செய்கின்ற காரணத்தினால்தான் தமிழ் உயிரோடு இருக்கிறது. அவர் பேசும்போது சொல்லி சென்றார், காளிங்கராயனை பற்றி பேசினார், தீரன் சின்னமலையை பற்றி பேசினார். காளிங்கராயனும் தீரன் சின்னமலையும் எப்படிப்பட்டவர்கள், இந்த கொங்கு மண்டலத்தினுடைய அடையாளமாக திகழ்கின்றவர்கள் என்றெல்லாம் சொல்லி சென்றார். என்னை பொறுத்தவரை இன்றைக்கு ஒரு அரசியல் கட்சி என்றால் கொள்கை தலைவர்களை அறிவிக்க வேண்டிய அந்த கட்டாயம் ஏற்பட்டு விட்டது என்று நினைக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது நான் வழிநடத்துகின்ற கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கு கொள்கை தலைவர்கள் என்று சொன்னால் அதில் காளிங்கராயனும் தீரன் சின்னமலையும் தான். ஆரம்பத்திலிருந்து அவர்கள் இருவரைத்தான் கொள்கை தலைவர்களாக நாங்கள் கொண்டு இருக்கின்றோம். ஆனால் அவர் இந்த இடத்துல அந்த 2 பேரை பற்றியும் பேசிய பொழுது மிக்க மகிழ்ச்சியாக இருந்தது. என்னை பொறுத்தவரை அவர் காளிங்கராயனை பற்றி பேசும் பொழுது எனக்கு ஒரு பெருமை தான். எனக்கு காளிங்கராயன் முப்பாட்டன், மற்றவர்கள் சொல்லுவது போல அல்ல, எல்லோரையும் முப்பாட்டன் என்று சொல்லுவது போல அல்ல, உண்மையிலேயே முப்பாட்டன். அந்த வழியிலே அந்த குலத்திலே பிறந்து வந்தவன் நான். அதனால் கண்டிப்பாக காளிங்கராயனுடைய புகழ் என்பது இன்றைக்கு கூட நதிகளை இணைப்பதற்கு தடுமாறுகிறார்கள். ஆனால் அன்றைக்கு 700 ஆண்டுகளுக்கு முன்னால் என்ன இருந்திருக்கும், எனக்கு என்ன இயந்திரம் இருந்திருக்கும். அவ்வளவு பெரிய வாய்க்காலை, 50 கிலோமீட்டருக்கு மேற்பட்ட அந்த வாய்க்காலை வளைந்து வளைந்து அவர் சொன்னது போல அதனுடைய நோக்கம் என்ன, அதிகப்படியான நிலங்களுக்கு அந்த வாய்க்கால் பயன் தர வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை வைத்து தான் அதை செய்கின்றார். அப்படிப்பட்ட அந்த பரம்பரையில் வந்தவன் என்கிற முறையிலே எனக்கு உண்மையிலே அது பெருமையாகவும் இருக்கிறது, மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. ஆனால் கொஞ்சம் அவருக்கு இருந்த ரோசம், எங்கள் முப்பாட்டனுக்கு இருந்த ரோசம் நம்ம வச்சுக்கிட்டோம்னா அரசியலே இருக்க முடியாது போல. அரசியல் என்பதே இப்போது காம்ப்ரமைஸ் என்று ஆகிவிட்டது. அதாவது அரசியல் கட்சி 2008 9 நாங்கள் நடத்தி கொண்டு இருக்கிறோம். எனக்கு எந்த சிரமமுமே கிடையாது. ஒரு அரசியல் கட்சியை நடத்துவதிலே எனக்கு எந்த சிரமமும் கிடையாது, எதுவுமே இல்லை. அப்படியே போயிட்டே இருக்கிறோம். இந்த 3.5 ஆண்டுகளாக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறேன். அதில் என்ன சிரமம் என்று சொன்னால், வேலை பார்ப்பதற்கு, செயல்படுவதற்கு எந்த சிரமமும் இல்லை. ஆனால் நேர்மையாக இருப்பது தான் ஒரு பெரிய சிரமமாக இருக்கிறது. அதுதான் தினசரி பிரச்சனை. நேர்மையாக இருப்பது தான் தினசரி பிரச்சனையாக இருக்கிறது. அதைத்தான் நம்ம ஒரு பேலன்ஸ் பண்ணி, காம்ப்ரமைஸ் பண்ணி நம்ம நேர்மையாக தான் இருக்க முடியும். அப்படி அதே போல் நம்முடைய கட்சியில் என்று எடுத்துக்கொண்டால், யாருமே முழு நேர கட்சிக்கு வருகிறேன் என்று சொன்னால் யாரையும் சேர்த்து கொள்வது கிடையாது. செயலாளர் சொல்லும்போது சொன்னார், தொழில் இருக்க வேண்டும், யாராக இருந்தாலும் தொழில் இருக்க வேண்டும். அரசியலை முழு நேரமாக எடுத்துக்கொண்டால் அது தவறில்தான் போய் முடியும். நேர்மையாக இருப்பதற்கு வாய்ப்பு மிக மிக குறைவு. வருமானத்திற்கு வேறு வழி இருக்க வேண்டும். இப்போ அதாவது ஒரு யாராவது வேலையை விட்டுட்டு நான் இதுக்கு வர்றேன் அப்படின்னா முதல்ல நம்ம துரத்தி விட்டுருவோம். போய் முதல்ல வேலையை பாரு, குடும்பத்தை பாரு, உனக்கு அதுக்கு மேலே நேரம் தான் இங்கே வா. அப்படி தான் நாம் கட்சி நடத்துகிறோம். அதனால் இந்த அரசியலை பற்றி அதிகம் பேசுகின்ற மேடைகளில் இருந்தாலும் கூட எப்படி கட்சி நடத்துகிறோம் என்பதை ஒரு சிறிய கோடிட்டு காட்ட வேண்டிய அந்த அவசியம் எனக்கு இருக்கிறது. அதே போல் குறுகிய இந்த நேரத்திலே திருமணி முத்தார் என்பது கண்டிப்பாக ஒரு வரலாறு பேசக்கூடியது, நமக்கு தேவையானது. அது சாதிக்க முடியும், சாதிக்க முடியாது என்றல்ல. ஏன்னா அவிநாசி அத்திக்கடவு திட்டத்திற்காக ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னால் நாங்கள் போராட்டத்திலே குதித்த பொழுது அப்போது இடத்திலே சொன்னார்கள், 50 ஆண்டுகளாக போராடி கொண்டு இருக்கிறோம். பல ஆண்டுகளுக்கு முன்பே அவிநாசி அத்திக்கடவு வேட்பாளர் என்று அவிநாசியிலே நிறுத்தினோம். இப்படியெல்லாம் நடந்து கூட அந்த திட்டம் நிறைவேறவில்லை. நீங்கள் எப்படி நிறைவேற்ற முடியும் என்று கேட்டவர்கள் இருக்கிறார்கள். இருந்தாலும் போராடினோம். நடைபயணம்,
மொட்டை அடிக்கின்ற போராட்டம், உண்ணாவிரத போராட்டம், 2 சக்கர பேரணி, இப்படி பல்வேறு போராட்டங்களை 15 ஆண்டுகளாக தொடர்ந்து நடத்தினோம். 7 நாட்கள் 1000 பேருக்கு மேலே என் தலைமையில் தொடர்ந்து 186 கிலோமீட்டர் நடைபயணம் சென்றோம். ஸோ இப்படியெல்லாம் செய்து கடைசியிலே அந்த திட்டம் வந்துவிட்டது. இன்றைக்கு 1045 குளங்கள் அந்த அவிநாசி அத்திக்கனவு திட்டத்தினால் தண்ணீர் நிரம்புகிறது. அப்போ திருமணிமுத்தாறு திட்டம் என்பது நாமக்கல், சேலம் 2 மாவட்டத்திற்கும் ஒரு அற்புதமான திட்டம், அருமையான திட்டம். அந்த திட்டத்தை கொண்டு வருவதற்கு என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். இதற்கு முன்பே தொடர்ந்து நாம் போராடி கொண்டு இருக்கிறோம். அதற்கும் நடைபயணம் சென்றிருக்கிறோம். எல்லா வேலையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இருந்தாலும் கூட கண்டிப்பாக வர வேண்டும். நாமக்கல்லிலே முதலமைச்சர் வந்த பொழுது முதலமைச்சரிடத்திலே நான் அருகிலே சென்று பேசியதை பார்த்திருப்பீர்கள். நான் பேசியது அது ஒன்றுதான், எப்படியாவது எங்களுக்கு திருமணிமுத்தாறு திட்டம் வேண்டும். அவரும் சொன்னார், நீ இதையே தான் சொல்லிக்கிட்டே இருக்கிற என்று சொன்னார். நான் எப்படியாவது அதை நீங்கள் ஆரம்பித்து வைத்து விட வேண்டும். உடனே இப்போவே முடியும்னு சொல்ல முடியாது. எப்படியாவது நீங்கள் ஆரம்பித்து வைத்து விட வேண்டும். முழு நிதியும் இப்போ தேவையில்லை, ஆரம்பிக்கிறதுக்கான நிதியை ஒதுக்கி நீங்கள் ஆரம்பித்து விட வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை வைத்திருக்கின்றேன். ஏன்னா எப்போ அவரை பார்த்தாலும் நான் சொல்லுகின்ற வார்த்தை இது, திருமணிமுத்தாறு திட்டம் வேண்டும் வேண்டும் என்று சொல்லக்கூடிய விஷயம். அதே போல் கீழடிக்கு சென்றதை பற்றி நம்முடைய மருத்துவர் அவர்கள் மற்றும் செயலாளர் அவர்கள்லாம் மிக விளக்கமாக மகிழ்ச்சியோடு தெரிவித்தார்கள். கீழடியை போன்றே சரி சமமான ஒரு இடம் கொடுமணல், கொங்கு மண்டலத்திலே கொடுமணல். அதை ஒரு வழியாக அந்த பட்டியலிலே சேர்த்திருக்கிறேன். சட்டமன்றத்திலே பேசி 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 அமைச்சர் அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்களிடத்திலே சொல்லி சொல்லி இப்போது அந்த பட்டியலிலே நான் சேர்த்திருக்கிறேன். கொடுமணலை பட்டியலிலே சேர்த்து விட்டேன். ஸோ இப்போ கொடுமணல் அடுத்து ஆராய்ச்சிக்கான இடமாக அரசாங்கம் எடுத்துக்கொள்ளும் என்று அந்த நம்பிக்கையில் இருக்கின்றேன். அதனால் கீழடியிலே கிடைக்கிற அத்தனை அரிய பொக்கிஷங்களும் இங்கே கொடுமணலிலும் கிடைக்கும். ஏன்னா இது வியாபார இடம். கொடுமணல் என்பது அந்த காலத்து மக்கள், பண்டைய மக்கள் வியாபாரம் செய்த இடம். அப்போ புதுவிதமான பல்வேறு விஷயங்கள் தோண்ட தோண்ட இங்கே கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் கொங்கு மண்டலத்திலேயே நாம் இப்படிப்பட்ட ஒரு இடத்தை வைத்திருக்கிறோம் என்பதையும் இந்த நேரத்திலே பதிவு செய்து, நான் சொன்னது போல அதிக நேரத்தை நான் எடுத்துக்கொள்ளவில்லை. இன்று இப்போ இருக்கிற புதிய நாடாளுமன்ற உறுப்பினருக்கு என்னை பொறுத்தவரை அன்றைக்கு நான் உங்களிடத்திலே உறுதி சொன்னேன். ஒரு நல்ல நாடாளுமன்ற உறுப்பினர், கடுமையான உழைக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர், நேர்மையான நாடாளுமன்ற உறுப்பினரை உங்களுக்கு கொடுப்போம் என்று அந்த உறுதியை சொன்னேன். அந்த உறுதியை நான் நிறைவேற்றியிருக்கிறேன். நான் இப்பொழுது மாதேஸ்வரன் அவர்களை இந்த மேடையிலே பாராட்டும் போதும் இப்படி சொல்லும் பொழுதும் சொல்லுகின்ற விஷயமெல்லாம், இன்றைக்கு எப்படி அந்த பாராட்டுதலுக்கு உரியவராக இருக்கின்றீர்களோ அதே போல 5 ஆண்டுகள் கழித்தும் அதே போல பாராட்டுதலுக்கு உரியவராக இருக்க வேண்டும் என்று ஒரே வரியிலே என்னுடைய பாராட்டுக்களை சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நேர்த்தி